100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் மூலம் போலி ஆவணங்களை வைத்து மோசடியாக எழுதி பெற்றதாக அவர் அளித்திருந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. மேலும் வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் 2 முறை கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த 2 மனுவுமே நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் கரூரில் 2 முறை சிபிசிஐடி போலீசார் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம், அவருடைய ஆதரவாளர்கள் வீடு, அவரது தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் அடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை கேரள எல்லையில் வைத்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மணிகண்டன், அவர் எப்பொழுது தமிழகம் அழைத்து வரப்பட இருக்கிறார்? முழுமையான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. அதாவது ஒரு கேரள எல்லையில்